அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நன்மைக்கே. நல்லதையே நினைங்க, நல்லதையே செய்யுங்க. உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க. மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 9ஆம் தேதி, அதாவது 25/9/2024 செப்டம்பர் மாதம் புதன்கிழமை. இந்த நாளை பொறுத்தவரைக்கும் நம்முடைய சிம்ம ராசிக்கு எப்படிங்க இருக்க போகுது? சாதகமாக இருக்கா, பாதகமாக இருக்கா? எந்த கடவுளுடைய அனுகிரகத்தினால இந்த நாள் நம்முடைய சிம்மத்திற்கு நல்ல நாளாக இருக்க போகுதுங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே, இந்த நாளில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்க புதன் பகவானுங்க. நம்ம ஒரு விஷயத்த நல்லதாக புரிஞ்சுக்கிறதும் கெட்டதாக புரிஞ்சுக்கிறதும் அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிறதும் இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு நம்ம புத்தியை ஆளுமை செய்யக்கூடியவர் இவர் தான். ஸோ இவர் நமக்கு சாதகமான அமைப்பில் இருந்தார் அப்படின்னாக்க எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் அதுலேருந்து நம்ம வெளியே வர முடியும். இல்லை அப்படின்னா உங்களுடைய பெயர் கூட மறந்து போகுங்க. ஸோ நீங்கள் யாருங்கிறத நினைவில் வச்சுக்கிறது கூட புதன் பகவானுடைய அனுகிரகம் ரொம்ப முக்கியம். ஸோ இப்படிப்பட்ட உயிர் மாதிரியான இந்த புதன் பகவானுடைய அனுகிரகம் இந்த நாளில் தேவைப்படுறதுனால அதிகாலையிலேருந்து குளிச்சு முடித்து வீட்டில் கூட தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து வீட்டில் தீபம் ஏற்றி அந்த தீப ஒளியிலே புதன் பகவான் இருக்கிறதா மனசார நினச்சிக்கிட்டு ஓம் புதன் பகவானை போற்றி போற்றினு அவருடைய நாமத்தை 3 முறை சொல்லி முடிச்சுட்டு அன்றாட வேலைகளை தொடங்குறப்ப எல்லா வேலையுமே உங்களுக்கு சிறப்பானதாக முடியும். முக்கியமாக நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கைக்கூடி வரும். முடிஞ்சது அப்படின்னாக்கா அருகில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் விற்றக்கூடிய புதன் பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பச்சை வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்ய வெளிச்சம் பிறக்கும். முக்கியமாக இவருடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்கிறத விட இல்லாத ஏழை எளிய படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு உதவி செஞ்சுங்க. புக்ஸுக்கோ அவங்களுடைய படிப்புக்கோ ஃபீஸ் கட்டுறதோ இல்லை ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறதோ செப்பல் வாங்கி கொடுக்குறதோ பேனா பென்சில் வாங்கி கொடுக்குறதோ இந்த மாதிரி அவங்களோட படிப்புக்கு உதவி செஞ்சுங்க அப்படின்னா புதன் பகவானுடைய முழு அனுகிரகம் கிடைக்குங்க. ஏன் இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் கூட சொல்லுங்கள் ஓம் புதன் பகவானை போற்றி போற்றின்னு அவருடைய நாமத்தை மனசார சொல்லும் பொழுது உங்களுடைய வேண்டுதலை மனசார நினச்சிக்கோங்க. முடிஞ்ச கமெண்ட் பாக்ஸ்லையும் பதிவிடுங்க. யார் ஒருத்தங்க தெய்வத்தை முழுமையாக நம்பி நீ தான் எனக்கு துணை, நீ தான் பார்த்துக்கணும், எனக்கு இந்த கஷ்டத்துக்கும் நஷ்டத்துக்கும் யார் பொறுப்பேற்றுக்கிறாங்களோ எனக்கு தெரியாது, நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி வாழ்க்கையை சுத்தபத்தமாக தான் வாழ்ந்துட்டுருக்கேன், அப்படி நான் தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச தப்பு ஏதாவது இருந்ததுன்னா மன்னிச்சிலே கடவுளே, நீ படித்த உயிர் தானே, எனக்கு கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதுக்கு வழியும் சேர்த்து கொடு, நான் அந்த கஷ்டங்களை தாண்டி அந்த வழியில் நல்லபடியாக அந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வந்துக்கிறேன். இந்த மாதிரி உங்கள் வேண்டுதல் பொதுப்படியாக இருக்கணுங்க. ஸோ கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்க அப்படின்னாவே அந்த கடவுளை சரி செஞ்சு கொடுத்துருவார். நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் கடந்து போங்க. புதன் பகவானுடைய அனுகிரகத்தினால இந்த நாளும் உங்களுக்கு சிறப்பான நாளாகவே இருக்க போகுது சிம்ம ராசிக்காரங்களே. ஸோ இந்த நாள் அப்படிங்கிறது நம்முடைய சிம்ம ராசிக்கு பொதுப்படியாக சொல்லணுனாக்க உற்சாகமான நாளாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த நாளில் முழுசாக நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. உங்களுடைய புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக நிறைவேறும். உங்களுடைய எதிரிகளால் உங்களுக்கு ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கள் போகுது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சகோதரர்கள் வகையில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடிவதோடு அவர்கள் மூலமும் உங்களுக்கு பரவரவுக்கு வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டு. அதாவது அந்த பிரிவுங்கிற விஷயம் மாறி ஒற்றுமை பலப்படும், அந்யோன்யம் அதிகரிக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் வியாபாரத்துலையும் சரி விற்பனையிலையும் சரி வழக்கம் போலவே இருக்குங்க. இந்த நாள் அப்படிங்கிறது நம்மளோட புதன் பகவானை வழிபாடு செய்ய ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். அவரை விட ரொம்ப ஸ்மார்ட்டான கடவுள் யார்? முதற்கண் கடவுள்னு சொல்லக்கூடிய விக்னங்களை தீக்கூடிய விநாயகர் பெருமானை வழிபாடு செய்ய இந்த நாள் இன்னும் சிறப்பான நாளாக இருக்கும். ஸோ புத்தி அப்படின்னாவே இவரை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. உட்காந்த இடத்துல ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடியவர். ஸோ இந்த நாளில் நீங்கள் விநாயகர் பெருமானை வழிபாடு செய்ய சிக்கல்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களை அண்டாது. இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்க்கிறதுக்கும் விநாயகர் பெருமானுடைய அனுகிரகம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான் ஆலயத்துக்கு சென்று அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து வர நல்லது நடக்குங்க. மேலும் இந்த நாளில் உங்களுடைய இலக்கை நோக்கி முன்னேறுவீங்க. உங்களோட லட்சியம் இருக்கு இல்லையா, அது எதுவான இருக்க, தொழிலில் இருக்கலாம், படிப்பில் இருக்கலாம், எதாக இருந்தாலும் சரி உங்களுடைய லட்சியத்தை நோக்கி இந்த நாளில் முன்னேற போகிறீங்க. உடன்பிறப்புகள் நீங்கள் சொல்கிறத ரொம்பவே உன்னிப்பாக கவனித்து நீங்கள் சொல்கிறது தான் சரி அப்படிங்கிறத புரிஞ்சுப்பாங்க. சண்டை சச்சரவுன்ட்டு உடன்பிறப்புகிட்ட இருந்தாலும் அந்த நிலை மாறப்போகுது. வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்தோட புதுசாக ஒப்பந்தம் செய்ய போகிறீங்க. உத்தியோக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உயர் அதிகாரிங்க உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. கடமை உணர்வை பார்த்து அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு பாராட்டுகள் உண்டுங்க. ஒரு சிலருக்கு பதவி உயர்வுக்கும் சம்பள உயர்வுக்கும் வாய்ப்பு இருக்குது.
மேலும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு தள்ளி போன பதவி உயர்வை இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. இது வரைக்கும் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு வந்த ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நோய் தொல்லையிலிருந்து விடுபட போகிறீங்க. இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே இந்த நாளில் கடகடன் நடக்கும். அது உங்களுக்கு சாதகமாக முடியும். புதுசாக முயற்சி செஞ்சாலும் சரி, அதுவும் உங்களுக்கு சாதகமான முடிவில் அமையும். உபரி வருமானத்துக்கு பழைய பாக்கிகள் எல்லாமே அடைக்க போகிறீங்க. அதாவது எக்ஸ்ட்ரா வர வருமானத்தினால கடன் பிரச்சனைகளில் இருந்து தீர்வு உண்டு. மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளுடைய கல்வி திறமையால் பெருமைப்படுவீங்க. ஆக மொத்தத்தில் இந்த நாள் அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாக, குடும்ப விஷயத்தில், வேலை செய்யக்கூடிய இடங்களில் எல்லா விதங்களும் உங்களுக்கு ரொம்பவே சாதகமான அமைப்பில் தான் இருக்குது. தொழிலை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்னதாக நீங்கள் மாற்றம் செய்வதன் காரணமாக லாபம் மேம்படுங்க. பிரிந்த உறவுக்காரங்க கூட வழியை வந்து உங்ககிட்ட உறவாடுவாங்க. நீண்ட காலமாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு விஷயம் இந்த நாளில் நிறைவேறப் போகுது. கலைப்பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசையும் இந்த நாளில் நிறைவேறப் போகுதுங்க. வெளி வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் புதுசாக அனுபவம் ஏற்படும். புதிய முதலீடுகள் ஏதாவது செய்கிறீங்கன்னா மட்டும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது சிறப்புங்க. நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நட்பு வகையில் பணவரும் உண்டு, ஆதரவும் உண்டு. மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் இளம் நீல நிறங்க. அடுத்த நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம் இவங்க 3 பேரும் சேர்ந்தன நம்ம சிம்ம ராசி. அந்த வகையில் மகர நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் மேம்படக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு. மேலும் சொல்லணுனாக்க பொருளாதார நெருக்கடிகள் விலகப் போகுது. குடும்பத்தில் ஏற்படுத்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. குறிப்பிட்டு பேசணுன்னா உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது. அடுத்ததாக பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த நாளில் நிறைவேறுங்க. நண்பர்களுக்காக செலவு செய்ய போகிறீங்க. அதுவும் உங்களுக்கு சந்தோஷத்தாங்க கொடுக்கும். மேலும் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு செயல்படுவீங்க. அதன் காரணமாக லாபம் உண்டுங்க. இந்த நாளில் இந்த நட்சத்திரம் போராடி வெற்றி காண வேண்டிய நாளாகவும் இருக்குது. புதிய விஐபிகளுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த அறிமுகம் உங்களுக்கு வாழ்க்கைக்கு பலம் சேர்க்கும். அடுத்த உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் மனசுக்கு தெளிவு பிறக்கும். இழுபறியாக இருந்த வேலை கடகடன் நடக்கும். அதன் மூலம் அனுகூலமான பலன் உண்டு. ஒரு சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரே வரியில் சொல்லினாக்க இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிறைய அனுபவம் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. ஆக மொத்தத்தில் இந்த நாள் அப்படிங்கிறது நம்முடைய சிம்ம ராசிக்கு எந்த ஒரு குத்தம் குறையும் சொல்கிற மாதிரி இல்லை. எல்லா விதங்கள்லையும் நன்மைகள் தான் நடக்க போகுது. நட்பு வட்டாரம் விரிவடை போகுது. வெற்றி வாய்ப்பு தேடி வரப்போகுது. சகல விதங்கள்லையும் நன்மைகள் உண்டு. பணவரவு தாராளமாக இருக்குது. இவ்வளோதாங்க இந்த நாள் அப்படிங்கிறது நம்முடைய சிம்ம ராசிக்கு இப்படி தாங்க இருக்க போகுது. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலும் பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ சம்மந்தப்பட்ட எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் சரிங்க, இல்லை ஆன்மீக சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலும் சரிங்க, கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்கள். உங்களுடைய தனிப்பட்ட ஜன்ன ஜாதகத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடுங்க. 75% நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தாங்க பலித்தமாக. மீதி இருக்கக்கூடிய 25% தனிப்பட்ட உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுங்க. இருந்தாலும் இதுவே உங்களுக்கு போதுமான தகவல்கள் தான். இந்த நாள் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்க போகுது. சகல விதங்கள்லையும் சாதகமான அமைப்பில் அமைஞ்சிருக்கு. பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கும் சரி, இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே சிம்மத்திற்கு சிறப்பான அழகாக அமைய நம்மளும் துணை இருப்போம். அந்த கடவுளும் உங்களுக்கு துணை வருவாடு சொல்லி இந்த வீடியோ பதிவு முடிச்சுக்கிறேங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க வாழ்க பல்லாண்டு. வாழ்த்துக்கள். ஓம் புதன் பகவானை போற்றி போற்றி. ஓம் விநாயகப் பெருமானை போற்றி போற்றி.